Everybody, left, right, 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 left. Parade attention. Relax ஆகுங்க. உங்களுடைய பரேட் செஷன் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ நாம எல்லாரும் காட்டுக்கு போக போறோம். குழந்தைங்க எல்லாரும் கவனமா இருக்கணும். காடு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ அவ்வளவு ஆபத்துக்களும் நிறைஞ்சிருக்கும். அதனால நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரச்சனை எங்கிருந்து வேணாலும் வரலாம். முன்னாடி பின்னாடி லெஃப்ட்ல ரைட்ல இருந்து. இப்ப புரிஞ்சுதா? பிரச்சனை மேல இருந்து கூட வரும் போல இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே, மேல இருந்தும் பிரச்சனை வரலாம். ஓகே, பி அலர்ட். இப்ப என் பின்னாடியே வாங்க. நான் எவ்வளவு அலர்ட்டா இருக்கேன்றத பாருங்க. சிவா, லட்டு சிங் சார் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருக்கே. ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்டுல வனவிலங்குகளாலையும் ஆபத்து வரலாம். அதனால எப்பவுமே நாம அலர்ட்டா இருக்கணும். இருந்தாலும் இந்த லட்டு சிங் இருக்கிற வரைக்கும் எந்த வனவிலங்கும் வராது. பார்த்தாலே பயந்து ஓடும். லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இருந்தாலும் கவனமா கேளுங்க. இந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் இப்படிதான் சத்தத்தை எழுப்போம். வாங்க கண்டுபிடிங்க, எந்த விலங்கோட சத்தம்னு கண்டுபிடிங்க. சிங்கத்தோடதா, சீதாவோடதா, இல்ல கரடியோடதா? கரடியோடது சார். தவறான விடை. இந்த சத்தம் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்கு. அதனால யாருதுன்னு கண்டுபிடிங்க. நல்லா கெஸ் பண்ணுங்க. கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. அது அந்த கரடியோட சத்தம் தான் சார். உங்களுக்கு வேற விலங்குகள் பேரே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் கரடி கரடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சார், அது கன்ஃபார்ம் கரடியோட சத்தம் தான். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு சிவா. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இது கரடியோடதுன்னு சொல்றதுக்கு? ப்ரூஃப் தானே. அது உங்களோட பின்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கு சார். ஆதாரம் ஏன் பின்னாடியா? எங்க?
எல்லாரும் சீக்கிரமா பஸ்ல ஏறுங்க. சார் நாங்க சிவா கூட்டிட்டு வரோம். நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. டோன்ட் வரி. லட்டு சிங் சார் எங்க கூடவே இருக்காரு. லட்டு சிங் சார், இந்த பசங்களை பாத்துக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன். பத்திரமா பாத்துக்கங்க. டோன்ட் வரி சார், டோன்ட் வரி. நீங்க மத்த பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போங்க. நான் இவங்களோட சிவாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சிவா சீக்கிரமா வா, இங்க இருந்து போயிடலாம். எல்லாரும் டீச்சர்ஸ் கூட கிளம்பிட்டாங்க. யூ ஆர் ரைட் ரேவா. கரடி ஒருத்தனை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது நிச்சயமா பின்னாடியே தான் வரும். அதுல சந்தேகமே இல்ல. நீங்கெல்லாம் பயப்படாம இருங்க. அது என்னன்னா, அது திடீர்னு என் பின்னாடி வந்து தாக்கிடுச்சு. அதான் நான் பயந்து போய் மரத்து மேல ஏறிக்கிட்டேன். ஆனா இப்போ லட்டு சிங் தயாரா இருக்கான். லட்டு சிங் சார் கொஞ்சம் ரெடியாவே இருங்க, அது வந்துருச்சு. ஆனா இந்த கரடிக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? எப்ப பார்த்தாலும் நம்மளையே துரத்திக்கிட்டு இருக்கேயா. என்னதான் பண்றது? லட்டு சிங் சார் ரெடியா இருக்கேன்னு எல்லாம் சொன்னீங்க. ஆமா, ஓடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு தானே சொன்னேன். சீக்கிரமா அந்த பெரிய கல்லை போட்டு வழிய மூடுங்க. பண்ணியாகணும். இல்லைன்னா இந்த கரடி இந்த கல்லை உடைச்சிரும். என்ன பண்றது, என்ன பண்றது? எஸ், சீக்கிரமா இந்த ரோப்பை புடிச்சிட்டு எல்லாரும் மேல ஏறி வாங்க. போயிருச்சா? லட்டு சிங் சார், சீக்கிரமா மேல வாங்க. எங்க வரது? துரத்திக்கிட்டு சீக்கிரமா வாங்க சார். நான் எப்படிப்பா வருவேன்? அதுதான் என்ன துரத்திக்கிட்டே இருக்குது. இங்க பாருங்க கரடியாரு, எனக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னையா இப்படி ஓட ஓட விரட்டுறீங்க? காலை விடு. சிவா, அது என் காலை புடிச்சுக்கிச்சு. சிவா கீழே இழுக்குது. ஐயோ, என்னால முடியல. கை வலிக்குது, கால் வலிக்குது. சிவா சிவா பாத்து சிவா, மேலே ஏறிடு. சிவா, ஐயோ விடு. ஏ சிவா, ஏய், என் ஷூவை கொடுத்துரு. என்னோட ஷூவை கொடுத்துருன்னு, என் ஷூவை கொடுன்னு சொன்னேன். அட லட்டு சிங் சார், ஷூவை விடுங்க. ஷூவை கடிக்கிறங்கிற பேர்ல உங்க காலை கடிக்காம விட்டுச்சு. வாங்க, நாம உடனே இங்க இருந்து கிளம்பலாம். இல்லனா கரடி வேற வழியா வந்ததுன்னா நம்ம மறுபடியும் பிரச்சனைல மாட்டிக்குவோம். இருக்க, நானும் வரேன். என்னை விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. பொதுவா இந்த அனிமல்ஸ்லாம் ஹியூமன்ஸை அவ்வளவு சீக்கிரத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிக்காது. இந்த மாதிரி பெரிய கரடிலாம் காட்டுக்குள்ள ரொம்ப தூரத்துல இருக்கும். அப்படி இருந்தும் எதுக்காக இது திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணுது? எனக்கு தெரிஞ்ச மனுஷங்க மேல இது ரொம்ப கோபமா இருக்கு. அட, இந்த கரடிக்கு வேலைன்னு எதுவுமே இல்லையா? இன்னைக்கு அதுக்கு டைம் பாஸுக்கு நாம தான் மாட்டணுமா?
ரேவா முதல்ல நீ இங்க இருந்து போ. நீ போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா வருவாங்க.